வணக்கம் நண்பர்களே. நாம் நாளைக்கு கேரளா லாட்ரி 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். இன்றைக்கி 6/9 செப்டம்பர் 6/9 இவங்க ஒரு கணிப்பு கொடுத்துருந்தாங்க. இதை நான் டிஸ்பிளே பண்ண இயலாமல் போயிடுச்சு. ஆனால் இவங்க கரெக்டாக அந்த ரிசல்ட்டை வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 6ஆம் தேதி ரிசல்ட் என்ன வச்சுருக்காங்கன்னா 3 டிஜிட்டில் 295. சரிங்களா? 1ஆம் நம்பர் மட்டும் இல்லை, பஸ்ஸு டி போர்டு மட்டும் இல்லை, ஆனால் ஏபிசி 3 போர்டும் பாஸ் ஆகிடுச்சு. 3 டிஜிட் அப்படியே டேரெக்டாக பாஸ் ஆகிருக்குது. ஆனால் நம்ம இதை கவனிக்க தவறிவிட்டோம். நம்ம கண் முன்னாடியே தான் 3 நம்பரும் அப்படியே போயிருக்குது. ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. சரி, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாளைக்கு ரிசல்ட் எப்படி வரும்? இவங்க 7ஆம் தேதிக்கு ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இவங்க பெரும்பாலும் பிசி நம்பர் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 0, 5, 4, 6 இந்த 4 நம்பரில் 2 நம்பர் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியலை. அந்த நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு பிசியில் உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க கொடுத்த கெஸ்ஸிங் படி இந்த நம்பரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். இவங்க கொடுத்துருக்காங்க 4, 5, 3, 2. அங்கே நம்ம 0, 5, 4, 6 பார்த்துருந்தோம். அந்த கணக்கில் இவங்கள்ட்ட வர்ற நம்பர் இந்த 2 நம்பர் வருது. சரிங்களா? அடுத்து இவங்க கொடுத்துருக்கிறது 5, 6, 8, 9. இன்னொன்றில் 7, 4, 3. அப்போ அங்கே நம்ம பார்த்ததுபடி 4ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒருவேளை இது பிசியில் உட்கார போதா, அப்படி இல்லைன்னா 4 டிஜிட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார போதாங்கிறதும் நம்ம பார்க்கணும். இவங்கக்கிட்ட அந்த 4ஆம் நம்பர் இருக்குது. இவங்க இன்றைக்கி கொடுத்ததில் நம்ம இல்லாத ஒரு போர்டு மட்டும்தான் வந்தது. மற்றதெல்லாம் +1 -1 போட்டு மாற்றி விட்டாங்க. நாளைக்கு இந்த 4 நம்பரில் எத்தனை நம்பர் இறங்க போகுது? இந்த நம்ம அங்கே பார்த்தோன்னா 5ஆம் நம்பர் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதனால் 5 4 போர்டில் ஒரு இடத்துல உட்கார போகுது. மற்ற இடத்துலலாம் இது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் -1 போட்டு பாருங்கள். அதாவது இதில் -1, இதில் -1, இதில் -1, இதில் -1. அப்போ 4, 4, 2, 4, 8, 7. சரிங்களா? இந்த 4 நம்பரில் ஏதாவது 2 நம்பர் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கிற 3, 5, 9, 6ல் நம்பர் இறங்கிச்சுன்னா அது டைரெக்டாக இறங்காது, மாறி இறங்கும். ஆனால் இந்த 2, 4, 8, 7ல் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டாக இறங்கும். அப்படி பார்க்கும்போது 4ஆம் நம்பர் ஏ போர்டில் இறங்கிறதுக்கு காட்டுது. 4, 8, 2. இவங்கக்கிட்டே அந்த 5ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் இருக்குது. சரிங்களா? அப்போது 4 ஏ போர்டு இங்கே டைரெக்டாக இறங்க வாய்ப்பு இருக்குது. இங்கே 4 ஏ போர்டில் தான் இங்கே இருக்குது. இங்கே 5 2 டிஜிட்டுக்குள்ளே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஏபிசிக்குள்ளே 4ம் 5ம் கண்டிப்பாக இருக்குது. பார்த்துருவோம், நாளைக்கு ரிசல்ட் எப்படி வரும்னு பார்த்துருவோம். இவங்க இன்றைக்கி பி போர்டு பாஸ் பண்ணாங்க. நாளைக்கு ஒரு வேளை சி போர்டு பாஸ் பண்ணலாம். இவங்க ஸ்க்ரீன் வந்தோடனே பார்த்துக்கலாம். இவங்க ஒரு போர்டு டைரெக்டாக பாஸ் பண்ணலாம் இன்றைக்கி. அப்படி பார்க்கும்போது 3, 0, 8, 6 இதில் ஏதாவது ஒரு போர்டு டைரெக்டாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது 2 போர்டு வச்சுருப்பாங்க. நம்ம இது எப்படி பார்க்கணும்னா, ரிவர்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க, டைரெக்டாகவும் வச்சுருப்பாங்க. எப்படி பார்க்கணும்னா, இங்கே இந்த போர்டு எடுத்துங்க. 1, 9 ஏபியில் இறங்கலாம், ஏபி இறங்கலாம் அல்லது பிசி இறங்கலாம். 9, 7 ஏபி இறங்கலாம் அல்லது பிசி இறங்கலாம். இதையே மாற்றி பார்க்கணும். 7, 9 ஏபி இறங்கலாம் அல்லது பிசி இறங்கலாம். அடுத்து 9, 1 ஏபி இறங்கலாம், பிசி இறங்கலாம். இந்த சைடு 3, 6 ஏபி இறங்கலாம், பிசி இறங்கலாம். 6, 0 6, 3 ஏபி இறங்கலாம், பிசி இறங்கலாம். 0,
6 ஏபி இறங்கலாம் அல்லது பிசி இறங்கலாம். இப்படியும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த நம்பரை வாட்ச் பண்ணி இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஏதாவது நம்ம இந்த மேனுவல் பில் ஐடியில் கொடுக்குறதுல இப்படி ஏதாவது 2 நம்பர் சேமாக வந்துனா கூட நம்ம அதையும் நம்ம எடுத்துக்கணும் ஏபிசிடிக்கு. சரிங்களா? சரி, ரைட்டு. மேலும் வர்ற ஸ்க்ரீன்ஷாட்டு, இதுக்கு மேலே வர ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நான் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்து உங்களுக்கு எந்த நம்பர் வரும் அப்படின்னு தோணுதோ அந்த நம்பரை எடுங்க. ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் போடுங்க. உங்களின் இழப்பு குறையும். நம்மால் கண்டிப்பாக 4 டிக்கெட்டை கண்டுபிடிச்சே தீர்வோம். கண்டுபிடிப்போம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.